வணக்கம். அறிவு பகலவனின் மார்க்ஸ் இளவேனில். ஒரு இளைஞர் சாலை மறியல் எதற்காக நடக்கிறது, நான் அந்த வழியாக அவசரமாக செல்ல வேண்டும் என்று கேட்கிறார் என்று சொன்னால், வெளிநாடுகளில் காவல்துறையை பார்த்தவுடன் மரியாதையும் மதிப்பும் உயர்கிறது. அதே இந்திய துணைக்கண்டம் போன்ற முதலாளித்துவத்திலும் அடிமையாக உள்ள நாடுகளில் பார்த்தால் அப்படியே தலைகீழாக உள்ளது. கேட்ட இளைஞனை கன்னத்தில் பலார் என்று ஒரு SSI அடித்திருக்கிறார். அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிய வேண்டும். அவர் மீதும் வழக்கு போட வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை அந்த இளைஞரை கையை காலை உடைத்தோ அல்லது ஜெயராஜ் அப்பா மகனை அடித்து கொன்றது போல் அடித்து கொன்றாலோ இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதல்வர் இதனை உடனே கண்டிக்க வேண்டும். அவர் மீது, அந்த இளைஞர் மீது வழக்கு போட்டால் முதலில் அடித்த போலீஸ்காரர் மீதும் வழக்கு போட வேண்டும். FIR பதிய வேண்டும், வழக்கு போட வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த இளைஞரை அழைத்து சென்று இருக்கின்ற பிரிவுகளை எல்லாம் அவர் மீது போட்டு, அவர் மீது பல பொய் வழக்குகளை போட்டு, அவருக்கு வேலையும் அரசு வேலையோ அல்லது எந்த வேலையும் செய்ய முடியாமல் வாழ்க்கையை சீரழித்து நாசம் செய்து விட்டார்களே. ஆனால் தேசிய மனித உரிமை ஆணையமும் மாநில மனித உரிமை ஆணையம் பார்த்து கொண்டு சும்மா இராது, சும்மாவும் இருக்கக்கூடாது. அந்த காவலரை வன்மையாக கண்டிக்கிறோம். ஏதோ அடி வாங்கிய வேகத்தில் தவறுதலாக திருப்பி அடுத்த இளைஞர் தான் செய்தது தவறுதான் என்று அவர்களிடம் பொறுத்தாற்றிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுவிட்டு, அப்படியே அந்த இளைஞரிடம் அந்த காவல்துறை ஒரு வேகத்தில் அடித்து விட்டேன் தம்பி, பொறுத்தாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவரை விடுவிக்க வேண்டும். அங்கனம் விடுவிக்காவிட்டால் ஒரு மாற்றுத்திறனாளியை அழைத்து கொண்டு சென்று அடித்து கொன்றது போல, அதிமுக பழைய ஆட்சிகளில் காவல் நிலைய மரணங்கள் நடப்பது போல, புதிய ஆட்சியில் அதனை விட வேகமாக காவல் நிலைய மரணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. மாற்றுத்திறனாளியை அடித்து கொள்ளுகிறார்கள். அப்படியானால் ஒரு மாற்றுத்திறனாளி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதா, எதை பற்றியும் விசாரிக்கக்கூடாதா என்று பொதுமக்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் கேள்வி கேட்கிறார்கள். எனவே தவறுதலாக ஏதோ ஒரு வேகத்தில் அடித்துவிட்ட இளைஞரை மன்னித்து அவர் மீது எந்த FIR-ம் போடாமல் பாதுகாப்புடன் அனுப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அதை மீறி நடப்பதால் அனைத்தும் மனித உரிமை மீறல்களே ஆகும். நேர்மையான வழக்குரைஞர்களே, நீதி அரசர்களே, நீங்களே முன் வந்து அந்த இளைஞரை காப்பாற்றுங்கள். அவரை அழைத்து சென்ற விதம், இன்றெல்லாம் அவர் என்ன பாடுபட்டார், கை கால்களை உடைக்கப் போகிறார்களா அல்லது ஆளையே முடிக்கப் போகிறார்களா அல்லது அவனுடைய வாழ்நாள் முடியும் வகையில் பல்வேறு வழக்குகளை சிக்க வைக்கப் போகிறார்களா என்பது தெரியவில்லை. மனித உரிமை ஆர்வலர்களே, மக்கள் உரிமை போராளிகளே, வழக்குரைஞர்களே, நீதி அரசர்களே, அந்த அப்பாவி இளைஞரை காப்பாற்றுங்கள். தவறுதலாக கோபத்தில் திருப்பி அடித்து விட்டார், அவ்வளவுதான். அவர் அடித்தது இவர் அடித்து விட்டார். அயல் நாடுகளில் காவல்துறையை பார்த்தால் மதிப்பு மரியாதை வருவது போல நமது நாட்டில் மதிப்பு மரியாதை வரும் அளவிற்கு காவல்துறையினருக்கு மனித உரிமை வகுப்புகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் அவர்கள் திருந்துவதாக தெரியவில்லை. இந்த அழகில் எல்லா காவல்துறையை எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அரசாங்கம் நன்றாக நடக்கும் என்று. இந்த 100 நாள் ஆட்சியில் பல்வேறு காவல் நிலைய மரணங்கள், நடுச்சாலையில் அடிதடிகள், நடுச்சாலை கொலைகள், மாணவர் கொலை, இளைஞர் கொலை என்று பல்வேறு கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே மனித உரிமையை காப்போம், இளைஞரின் உயிரையும் வாழ்வையும் காப்போம். நன்றி, வணக்கம்.